இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தின் பாதையில் நம்மளை கொண்டு போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். சங்கீதம் 89:15 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? கோவப்படுறது, பொறாமப்படுறது. எனக்கு கிடைக்காதது அடுத்தவனுக்கு கிடைக்கவே கூடாது. தப்பி தவறி கிடைச்சாலும் அந்த விஷயத்தை அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதை எப்படியாச்சும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான மனநிலையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. நம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினால் மெய்யாகவே அவரது சமூகத்தில் வெளிச்சத்தில் நடப்போம். இன்றைய நாள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான், ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயத்தை தான். வேத வார்த்தையை நம்ம பின்பற்றுகின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது அவரது சமூகத்தில் வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். உலகம் தரும் சந்தோஷம் மறைந்து போகக்கூடியது. இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்குது, அப்டேட்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே அழகழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதை நோக்கி நம்ம பயணிக்கின்ற பொழுது அது மறைந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவரின் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கும். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஆண்டவரத்தில் வருகின்ற பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் கண்டினியூஸாக இருக்கும், லைஃப் டைம் வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் உலகம் தரும் சந்தோஷம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ சந்தோஷத்தை எங்கே போய் தேடுவ? வெளி உலக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, வெளியில் எல்லாமே கிடைக்குது, எனக்கு இதுதான்ப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அதை தேடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் அந்த சந்தோஷம் மறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சுத்தமாக லைஃப் எல்லாமே டோட்டலாகவே மாறிடும். ஆனால் ஆண்டவரத்தில் வருகின்ற பொழுது அவருடைய சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். சந்தோஷத்தின் சத்தத்தை அறிந்தவர்களாக, பாக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். நேசியுங்கள். ஒரு விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லைல்ல. நான் ஏன் விட்டு கொடுத்து போனோம்? எனக்கு கிடைக்காதது அடுத்தவனுக்கும் கிடைக்கக்கூடாதுப்பா, அந்த பொருளை நான் அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிலாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்களேன். வேறு என்னங்க கேட்குறாரு அவர்? நமக்காக மரித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி ஆசை பாசைகள் நிறைய இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம அதை விட்டோம் அப்படின்னா நம்ம நல்லாயிருப்போம். இல்லை அதெல்லாம் நான் விட முடியாது, எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கர்வத்தோடு வாழ்ந்துட்டுருப்போம். ஏன் இது தனக்கு தான் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்பை நேசியுங்கள். அவர் நிச்சயமாய் அவருடைய சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்க செய்வார். உலகம் தரும் சந்தோஷம் மறைஞ்சு போயிடுங்க, வேணாம். எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அது கொஞ்ச காலம் மட்டும்தான், நெடுநாள் அது நீடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தின் முகத்தில் நம்ம நடக்கின்ற பொழுது நம் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு போவோங்க. இன்றைய நாள் கொடுக்கப்பட்ட வார்த்தை கூட அதுதான் இல்ல. ஆண்டவரே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். வேதாகமத்தில் கூறியது இதுதானே, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், ஆண்டவரே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போனோம். பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருக்கணும்ல. ஜபிக்கலாமா? முழு மனசோடு ஜபியுங்கள். ஆண்டவர் உற்று நோக்கி, ஆண்டவரே இல்லத்திற்குள்ளே வாங்கப்பா, எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம், நடிச்சிட்ருக்கோம். நீங்கள் வாங்க ஆண்டவரே. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவர் கோபம் முட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது? இன்றைக்கி கோவப்படாமல் இருக்க முடியுதா? பொறாமப்படாமல் இருக்க முடியுதா? இல்லை, இந்த ரெண்டுமே நம்மளுக்குள்ளவே இருக்குது. இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம், இதெல்லாம் நம்ம அப்படி இப்படி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா.
உம்முடைய அன்பின் சமூகத்திற்கு எங்களை அழைக்கும் கம்பீர சத்தத்திற்கு நாங்கள் விழிப்பாயிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. யூத மக்கள் இக்காலத்தின் கம்பீர சத்தத்தை கேட்டு களி கூர்ந்ததைப் போல எங்கள் இருதயம் உமக்குள் மகிழும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. கர்த்தாவே, என் ராஜாவே, உம்மோடு நடக்க முடியாமல் எங்களை தடுக்குகின்ற எல்லா பாவத்தையும் சுத்திகரித்து உம்மை துதிக்கும் சத்தத்தினால் எங்கள் வாழ்வை நிரப்புங்க ராஜா. எங்கள் வீடு ஜெய கீதங்களால் நிரம்பி அருள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் நடைகள் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவதாக ராஜா. நாங்கள் ஒருபோதும் இவ்வுலகின் நிலையில்லாத இன்பங்கள் பின்னே ஓடாதபடி உம்முடைய முகப்பிரகாசத்தின் பாய்ந்து வரும் நித்திய சந்தோஷத்தினால் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம் ஆண்டவரே. நீங்கள் எப்போதும் எங்கள் கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.